10 ஆண்டு காலத்திலே மத்திய அரசாங்கத்தின் மூலமாக ஒரு திட்டம் தமிழகத்திலே ஏற்படுத்தப்படவில்லை, செயல்படுத்தப்படவில்லை, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வரார் மோடி வர்றார். எப்ப வராரு? வெள்ளம் வந்தா வரமாட்டார், புயல் வந்தா வரமாட்டார், இயற்கை பேரிழந்தா வரமாட்டார், தேர்தல் வந்தா வருவார். கார்ல வருவார், ட்ரெயின்ல வருவார், பஸ்ல வருவார், கப்பல்ல வருவார், ரோட்ல வருவார், எல்லாம் வருவார். அப்ப கூட ஒரு பைசா நிதி கொடுக்க மாட்டார். அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா நிதி தராது இந்த மத்திய அரசாங்கம். காவிரியிலே தண்ணீரை திறந்து விடுவதற்கு உத்தரவிட மாட்டார். மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற நீர்வழித்துறை அமைச்சர் நாங்கள் அனுமதி தருவதை பற்றி பரிசீலனை பண்ணுவோம். இங்க வந்தா எனக்கு தமிழ் தொன்மையான மொழி, தன்மையை தான் எனக்கு பிடித்த மொழி, திருக்குறள் எனக்கு பிடித்த நூல். சரி, திருக்குறள் பிடித்த நூல் தானே. நம்ம என்ன கேட்கிறோம்? பொதுமுறை, உலகம் முழுவதுக்கும் பொதுமுறை திருக்குறள். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த 10 ஆண்டு காலமாக கேட்டுள்ளோம். அறிவித்திருக்கிறாரா? அப்புறம் எதுக்கு இங்க வந்தா மட்டும் திருக்குறள்? யாரை ஏமாத்த? இது மக்களை ஏமாற்ற. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ், ஆந்திராவுக்கு போனா தெலுங்கு, கன்னடாவுக்கு போனா கன்னடம், கேரளாவுக்கு போனா மலையாளம். ஆனா எல்லாருக்கும் அல்வாதான், எல்லாருக்கும் அல்வாதான், வேற ஒன்றும் கிடையாது. ஒண்ணுங்க அவன் சொந்த கட்சிக்காரனுக்கே கிடையாது. அவன் பாரதிய ஜனதா கூட்டுக்கலாம், அட எங்க மந்திரிகளுக்கே மரியாதை இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. ஒன் மேன் ஷோ, அவ்வளவுதான். யாரும் பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த அரசு, திமுக அரசாலே மக்களுக்கு எந்த புண்ணியம் இல்லை. புண்ணியம் இல்லாவிட்ட போறோம். மக்களை இன்றைக்கு வறுமையிலே தள்ளி இருக்கிறது. மக்களுடைய வறுமையை போக்குவதற்கு இந்த ஸ்டாலின் அரசும் மோடி அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஒரே ஒரு வியாபாரம் மட்டும்தான் இன்னைக்கு தமிழகத்தில் அமோகமாக இருக்குது. ஒன்னு அரசாங்கம் நடத்துகின்ற சாராய வியாபாரம், இன்னொன்னு சாராயத்துக்கு கலந்து கொடுக்க ஊத்துற தண்ணி வியாபாரம். அந்த தண்ணி வியாபாரம் யார் செய்யறாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அதை கூட விட்டு வைக்கல அந்த குடும்பம். அந்த தண்ணி பாட்டில் கூட நாங்க தாண்டா வைப்போன்றாங்க. பேரு ஸ்பிரிங்காவா என்னவா தெரியல. நீங்க தான் சொல்லணும், தெரியல. அதையும் அவங்க தான் தேர்ந்துக்கிறாங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மூலமா சாராய வியாபாரம், அந்த சாராயத்தில் கலக்கிற தண்ணி வியாபாரம், இது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமோகமாக விற்பனையாவது. ஒரு பக்கம் அரசாங்கத்தின் மூலம் சாராயம், இன்னொரு பக்கம் 24 மணி நேரம் கள்ள சாராயம், கஞ்சா, போதை எல்லாம் விற்பனையாகும். இது மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுது. மிகப்பெரிய ஆபத்து. உம்புள்ள ஏம்புள்ள, என் பிள்ளையும் தான் படிக்கிறான். உங்க பத்திரிகை இருக்கிறாங்களே அவருடைய பிள்ளைகளும் படிக்கிறாங்க, உங்க பிள்ளையும் படிக்கிறாங்க. பிள்ளைன்னா ஆண் பிள்ளை மட்டும் இல்லை, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து பெண்களையும் நோக்கி இந்த ஆபத்து தாக்க தொடங்கி இருக்கிறது. முன்ன பெருநகரத்தில், சென்னை போன்ற நகரத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமா கேள்விப்பட்ட சமூகங்கள் இப்ப விழுப்புரம் போன்ற நகரங்களிலும் இப்ப அந்த படிப்பட்ட சமூகங்களை நாம் கேள்விப்படுறோம். அது சொல்லக்கூட நாம் விரும்பல. இது இந்த அரசு மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்பதற்காக இல்ல. மிகப்பெரிய இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு மிகப்பெரிய போதை பழக்கத்திலே மாணவர் சமுதாயத்தையும் மற்றவர்களையும் தள்ளி இருக்கிறது. இன்னும் 2-3 காலத்தில் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னொரு பஞ்சாப் தமிழகம் மாறிவிடும்.